ஹாய், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வேக வச்ச 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கிரேவிக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எக்கையும் நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி தவாவில், அதாவது ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். இதுக்கு கடுகு கருவேப்பிலலாம் தேவையில்லைங்க. வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வெட்டி வச்ச முட்டையும் இது கூட போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணியாச்சு. தவா சூடானதும் தோசையும் நல்லா முருவலாக ஊற்றியாச்சு. அது மேலே நம்ம இந்த கிரேவியை போட்டு நல்லா நெய் ஊற்றி சூடாக தட்டை போட்டு மூடி வச்சு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. எக் தோசை. ஸோ இது பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.